மலைமலை.com நேயர்களுக்கு வணக்கம். நான் அர்ஷன். இன்னைக்கு டெக்கில் கேபிள் டிவி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த சேனல், பார்க்காத சேனல் நீ எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு இருந்தோம். ட்ராய் தரப்புல இருந்து ஜனவரி 31 அதாவது பிப்ரவரி 1 நம்ம பார்க்கக்கூடிய சேனலுக்கான பேமெண்ட்டை மட்டும் செலுத்தினா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம கேபிள், டிடிஹெச், செட்டப் பாக்ஸ்னு நிறைய பிளாட்ஃபார்ம் மூலிமா டிவியை பார்த்துட்டு இருந்தோம். டிடிஹெச்னு எடுத்துட்டிங்கன்னா ஏர்டெல், வீடியோகான்னு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அவங்களோட அஃபிஷியல் சைட்ஸ்லேயே எந்த சேனல் என்ன ப்ரைஸ், அதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஆனால் கேபிளோ செட்டப் பாக்ஸுக்காகவே ஸ்பெஷலாக ட்ராய் தரப்புலேருந்து 2 புதிய சைட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைட் இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரியும், செகண்ட் சைட்டு எந்தெந்த சேனல் என்னென்ன ப்ரைஸு, அப்ராக்சிமேட்டாக நமக்கு மாதம் என்ன அமௌண்ட் வருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 சைட்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த செகண்ட் சைட் மூலிமா இந்த விஷயங்களெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலான்றதை இப்போ பார்க்கலாம். இந்த லிங்க் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் இந்த சைட்டுக்கு நேராக வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க இந்த 130 rupees மந்த்லன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அதில் 100 சேனல்ஸ் டிவி பார்க்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ சேனல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 534 சேனல்ஸ் இருக்குன்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே கவனிக்க வேண்டிய விஷயன்றதை பார்த்தீங்கன்னா இந்த விஷயந்தான். ஒரு 100க்கு மேலே ஒரு 25 சேனலுக்கும் அடிஷ்னலாக 20 ரூபா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் இந்த 130, இந்த 20 இதெல்லாம் எப்படி என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழே கெட் ஸ்டார்டட்னு ஒரு விஷயம் இருக்கும். அது மூலிமா போனீங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இதெல்லாம் சும்மா அவங்க டீட்டெயில்ஸ்க்கு தான். அவங்க வேணும்னா பேர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, இல்லைனா ஸ்கிப்ன்ட்டு போயிட்டே இருந்துருங்க. ஸோ இந்த சைட் இப்படி தான் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 25 சேனல் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் தான் இந்த 154. என்னடா வெளியே 130 இங்கே 154ன்னு பார்க்குறீங்களா? அந்த 130க்கான டேக்ஸ் தாங்க இந்த எக்ஸ்ட்ரா 24 rupees. ஸோ இப்போ இந்த 25 சேனல் டிஃபால்ட் சேனல் அவங்க கொடுக்குறதா அந்த டிடி பொதுகைன்ற மாதிரியான சேனல்கள். மீதி 75 சேனல்ஸு இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ சேனல்ஸ் வேணுமாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ சேனல்ஸ் பார்க்கலாம். இங்கே ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாமே ஃப்ரீ சேனல்ஸ் தாங்க வரும். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன சேனல்ஸ் எப்படின்றத பார்த்துக்கலாம். லாங்குவேஜ் மூலிமா போயிட்டு உங்களுக்கு தமிழ் வேணும்னா நீங்கள் தமிழை தேடி எடுத்துக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் தமிழை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தமிழுக்கான எல்லா சேனல்ஸும் வந்துடுங்க. இது எல்லாமே ஃப்ரீ சேனல்ஸுங்க. ஆனால் இதில் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான ஃப்ரீ சேனல்ஸ் 100 சேனல்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலும் டோட்டல் ப்ரைஸ் 154. அந்த சேனல்ஸ் எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றது இங்கே காட்டும். இப்போது 100 சேனல்ஸ்க்கு மேலே ஒரு சேனல் ஃப்ரீ சேனலோ இல்லை பெய்ட் சேனல் எது செலக்ட் பண்ணிங்கனாலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மாறும். அதுதான் நான் வெளியே சொன்ன அந்த அமௌண்ட் 20 rupees. ஒரு 25 சேனலுக்குமே 20 ரூபா அப்படின்ற மேனிக்கு அந்த 20 ரூபாய்க்கான டேக்ஸ் ஒரு 4 ரூபா, டோட்டலாக 24 ரூபான்னு ஒரு வாட்டியும் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ இந்த 100லேருந்து 125 சேனல் வரைக்கும் இதே ஃப்ரீ சேனல் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இந்த ப்ரைஸ் இருக்கும். ஆனால் 25லேருந்து 26 மாறுறப்போ மறுபடியும் ஒரு 20 ரூபா அதுக்கான டேக்ஸ்ன்னு கூட போட்டுக்கிட்டே போவாங்க. ஸோ நீங்கள் வெறும் ஃப்ரீ சேனல்ஸே எல்லாமே பார்க்கலான்னு நினச்சிங்கனாலும் வேலைக்கே ஆகாதீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 534 ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த 534 ஃப்ரீ சேனல்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 602 ரூபா வருது. நீங்கள் 130 ரூபாய்க்கே எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. அந்த ஒரு 25 சேனலுக்கும் அதுக்கப்புறமா வர 25 சேனலுக்கு 20 ரூபான்னு போட்டு டோட்டல் ப்ரைஸிங்க 602 ரூபா வரைக்கும் காட்டுது. ஸோ இதிலேருந்து உங்கள் சேனலை நீங்கள் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கணுன்னா மினிமம் அந்த 100 சேனலுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான சேனலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 130 ரூபா ப்ளஸ் நீங்கள் என்னென்ன சேனலுக்கான ப்ரைஸுன்றது மட்டும் கட்டினா போதும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் சேனலுக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ இங்கே ஆதித்யா 9 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த 9 ரூபா மட்டும் ஆட் ஆகும். இதே இந்த 100க்கு மேலே நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ தான் அந்த 20 ரூபாவும் ப்ளஸ் இந்த 9 ரூபாவும் ஆட் ஆகும். இந்த மாதிரி தான் எல்லா இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 100க்குள்ளேயே உங்களுக்கான சேனலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெய்ட் சேனலோ ஃப்ரீ சேனலோ அந்த 154 ப்ளஸ் நீங்கள் பெய்டுக்காக என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அதோட முடிஞ்சிருங்க. ஆனால் நீங்கள் 101 அதுக்கு மேலே போகிறப்ப தான் அந்த எக்ஸ்ட்ரா 24 ரூபா அப்படின்றது கூடிக்கிட்டே வரும். ஸோ மேக்ஸிமம் 100க்குள்ளேயே முடிச்சுக்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒரு சேனலாகவும் பார்க்கலாம். அப்படி இல்லை மொத்தமாக ஒரு சன் டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் டெலிவிஷன் அந்த குரூப்போட மொத்த சேனலையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சேனலுக்கான மொத்த லிஸ்ட்டும் ஒன்று இருக்குது. அதில் போனீங்கன்னா இப்போ சன் நெட்வொர்க்குன்ற இந்த காலமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சன் டிவிக்கான எல்லா சேனலும் ஒரு பேக்கேஜாக வரும். தமிழ் பேசிக்கு, தமிழ் ப்ரைமு, தமிழ் சூப்பர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கூட எக்ஸ்ட்ரா இன்னும் 2 சேனல் ஆட் ஆகிறப்போ 45. ஆனால் இந்த சேனல்களையே நீங்கள் தனித்தனியாக சன் டிவி தனியாக, கேடிவி தனியாக, ஆதித்யா தனியாக, சன் மியூசிக் தனியாக அப்படின்னு தனித்தனியாக வாங்கினீங்கன்னா அதோட ப்ரைஸ் கண்ணா பின்னான்னு போகும். ஸோ நீங்கள் சன் நெட்வொர்க்கில் எல்லா சேனலும் நிறையா பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 881 சேனல் இருக்குது. அதோட மொத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6138 ரூபா.
இது வரைக்கும் நம்ம 200 ஒரு 500-600 வரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லா சேனலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 வரைக்கும் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உடனே உங்கள் கேபிள் ஆப்ரேட்டர் அணுகுங்க, உங்கள் பேக்கேஜை சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் அர்ஷன். யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.